எங்களை கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். குவைத் அரசாங்கத்தின் மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது உள்துறை அமைச்சருடைய மிக முக்கியமான தகவல். இதில் அந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோ மீண்டும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் அரபுக்கடலை நோக்கி வருகின்றது. அரபுக்கடலை நோக்கி இன்னொரு விமானம் தாங்கி கப்பல் வந்து யுஎஸ்ஏ அனுப்புகிறாங்க அப்படின்ற தகவல் ஒன்று வந்திருக்குது. அதே மாதிரி பொரிச்ச மீனும் வேறு அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா, வளைகுடா பாதுகாப்பு என்பது ஒரு சிகப்பு கோட்டில் உள்ளது. மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் வலையமைப்புகளை அகற்றுவதில் சயித் பின் ஹமாதின் முக்கிய பங்கை முதல் துணை பிரதமர் பாராட்டியுள்ளார். குவைத் எமிரேட் வேலை நிறுத்தம் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு அமைப்பு உருவாக்குவதற்கான ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளின் தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையை உள்ளடக்கியது. வளைகுடா நாடுகளில் பாதுகாப்பை குறிவைக்க துணிபவர்களுக்கு ஒரு தெளிவான தடுப்புச் செய்தியை குறிக்கும் ஒரு சாதனையாக இது அமைந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் நடைமுறை, மொழிபெயர்ப்பு மற்றும் நிலைப்பாடு மற்றும் விதியின் ஒற்றுமையின் உண்மையான உருவகம். எல்லைகளை மீறுவதில் சூதாட்டம் செய்பவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு விழிப்புடன் இருக்கும் பாதுகாப்பு எந்திரத்தை காண்பார்கள். அது எந்த தயவையும் அறியாது. பாதுகாப்பு என்பது அரபு நாடுகளில் எந்த அளவு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் கடுமையான கண்காணிப்பில் உள்ளோம். எங்கள் பாதுகாப்பு ஒன்று, எங்கள் வேலை நிறுத்தம் ஒன்று. மேலும் வளைகுடா இளைஞர்களை பாதுகாப்பது முன்னுரிமை. சமரசத்திற்கு இடமில்லை. தகவல் பரிமாற்றம் என்பது குற்றவியல் நெட்வொர்க்குகளை நகருவதற்கு முன்பே அவற்றின் மையத்தில் தாக்கும் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக மாறியுள்ளது. குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் உள்துறை அமைச்சரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கெப்தகன் கிட்டத்தட்ட 14 மில்லியன் மாத்திரைகள் குவைத் நாட்டுக்குள்ளே கொண்டு வர இருந்தது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தற்போதைய சூழலில் பாதுகாப்பு தீவிர சோதனைகள் அதிகரிச்சிருக்கிறாங்க. அனைத்து பகுதிகளிலையும் கடுமையான சோதனைகள். இந்த நோன்பு காலம் முடிஞ்சு எப்படியுமே இன்ஷா அல்லாஹ் இந்த சுதந்திர தினம், இவங்களுடைய தேசிய தினம் வந்த பிறகு ஒருவேளை பொது மன்னிப்புக்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை பயன்படுறதுக்கு பலருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான கைது நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டு வருது. தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை ரொம்ப கவனமாக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். முக்கியமான எச்சரிக்கை, இதாவது குவைத் கவர்மெண்ட் அதே மாதிரி அரபு நாடுகள் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஒருங்கிணைந்து இப்போது போதைப்பொருள் தடுப்பு மற்றும் குற்றங்களுக்கு எதிரான தடுப்பு செயல்பாடுகளில் இன்னும் அதிகமாக துரிதமாக செயல்பட்டு வராங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் காலங்களில் போதைப்பொருள் மதுபான வியாபாரங்களுக்கெல்லாம் டைரக்ட் முற்றுப்புள்ளி தான். அதுக்கேற்ற நடவடிக்கைகளும் நடைபெறுது. கடந்த காலங்களில் நடந்த செக்கின்களை பற்றியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்களில் தூங்கிட்டு இருந்தவங்களே தட்டி எழுப்பின சம்பவம். அந்த வீடியோ நான் தேடி பார்க்குறேன், இருந்தால் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க. அரபு நாடுகளை கனவுல கூட நினைக்க முடியாது. கவனம்.